குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் லைன்மேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில திரைப்படம் கிடையாது, ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த லைன்மேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கரண்ட் கட் ஆச்சுன்னா போஸ்ட் கம்பத்துல ஏறி கரண்ட் கனெக்ஷன் அந்த பீஸ் கட்ட போயிருக்கா என்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க. அவங்கதான் லைன்மேனு. கிராமப்புறங்கள்ல நிறைய லைன்மேனை நம்ம நேரில் பார்த்துருப்போம். சென்னையில பார்க்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அங்கங்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. பெரிய அளவில் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல. கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அப்படி ஒரு கேரக்டர்ல தான் சார்லி நடிச்சிருக்காரு. அதை தெளிவுதான் இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் இருக்கு. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்க அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். லைன்மேன் இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா உப்பளம் வேலை பாக்குறாங்க எல்லா மக்களுமே. கதாநாயகன் அங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதாவது சார்லியோட பையனா செந்திலிங்கிற கேரக்டர்ல ஜெகன் நடிச்சிருக்காரு. சார்லி பாத்தீங்கன்னா சுப்பையாவா லைன்மேனா நடிச்சிருக்காரு. அங்க வேலை பார்க்கக்கூடிய இந்த செந்தில் கேரக்டர், அதாவது ஜெகன் பாத்தீங்கன்னா அவருடைய பையனா நடிச்சிருக்காரு. அவர் அங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சில கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்றாரு. என்ன கண்டுபிடிப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூரியன் உதிச்ச உடனே கரண்ட் ஆஃப் ஆகுற மாதிரி தெருவிளக்கு, சூரியன் மறைஞ்ச உடனே தெருவிளக்கு ஆன் ஆகுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் மிச்சப்படுத்தலாம். ஏன்னா ஒருத்தர் ஆஃப் பண்றதுக்கு 10 நிமிஷம் முன்ன பண்ண ஆச்சுன்னா கரண்ட் நிறைய செலவாகும், மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சில விஷயத்த கொண்டு வராரு. அவருடைய கண்டுபிடிப்புக்காக அங்கீகாரம் கிடைக்கிறக்காக கலெக்டர் ஆபீஸுக்கு போறாரு. தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ் போறாரு. அங்க போனா கலெக்டரை பார்க்க முடியல, பீனத்தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாங்க, சென்னைக்கு போய் முதலமைச்சரை பார்ப்போம்னா சென்னைக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவு, முதலமைச்சரை பார்க்கலாம் ட்ரை பண்ண போறாரு. அவரால் முடியல. அதுக்கப்புறம் அவருடைய அந்த போராட்டத்தில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா, அவருடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சா இல்லையாங்கிறத இந்த படத்தோட லைன்மேன் படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. சரண்யா கதாநாயகி அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒன் சைடா லவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு, விசுவல்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை இதுதான். இந்த கதையை இயக்குனர் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி சொல்லியிருந்தாருன்னா படம் சூப்பரா வந்திருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல கான்செப்ட் அழகா இயக்குனர் உதயகுமார் சொல்லியிருக்காரு. படம் ஓவராலா பார்க்கும்போது ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி இருக்கு. ஆகா ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். ஆகா ஓடிடி தளத்துல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.